ஏ செல்லத்தாய்க்கா, செல்லத்தாய்க்கா, என்ன இவிய கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டேக்காவே. இவன் காலையிலே போன போட்டு சொன்னேன், சீக்கிரம் கிளம்புங்கக்கா, அப்பதாக்கா எல்லாரும் வீட்டுக்கும் போக முடியும், காசு பிரிக்க முடியும்னு. ஒரு பொறுப்பே இல்லாம இருக்காவே. ஏன் தான் இந்த அக்கா இப்படி இருக்காவளோ தெரியலப்பா. ஆடி பெருக்கு அதுவும் இப்படி பொறுப்பா இல்லாம இருப்பாவே. ஏ செல்லத்தாய்க்கா, சோ இந்த அக்கா வேற. நம்ம போய் கேட்டா ஒருத்தையும் காசு தர மாட்டாளுவ. சரி இந்த அக்காவை கூட்டு போனாதான் அவ்வளோ வரும், நல்லா காசு தருவாள், காசு பிரியும், கூழு காய்க்கலான்னு பார்த்தா இவியல எப்படி நேரம் ஆக்கிட்டு கிடக்காவல. இவ்வளோ நேரம் ஆயிட்டு சாயந்தரம் கரெக்டாக கூழ் வேற காய்க்கணும். வேற இப்போ போனதானே காசு பிரிச்சு பொருளை வாங்கி கூழ காய்க்க முடியும். இம்மா 12 மணிக்கிட்ட ஆக போகுது. வெட்ட வெயில போய் காசு பிரிக்க முடியுமா? காலையில 9 மணிக்கெல்லாம் போவோம்னு சொன்னா இந்த அக்கா கேட்காவளா? ஏ செல்லதாய்க்கா, ஏக்கா சீக்கிரம் வாங்கக்கா. உங்களுக்கு எத்தனை மணிக்கு நான் கிளம்பி இருக்க சொன்னா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? சீக்கிரம் வாங்கக்கா. சின்ன பொண்ணு இந்த வந்தியமத்துக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை கிடந்து பத்துக்க, அதனால தான் முடிச்சிட்டேன் போவோமா? ஏக்கா காலையிலே போயிருக்கலாம். பாத்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு? இந்த வெயில போனா நான் கருத்துற மாட்டேன். என்னத்த பண்ண? சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் வீட்டுல வேலை கிடந்து, உனக்கு வீட்டுல ஒரு வேலையும் இல்லை, எனக்கு அப்படியே ஏகப்பட்ட வேலை கிடக்கு பத்துக்க, அதனாலதான். சரி சரி வா வா, இங்க நின்று பேசுற இடத்துக்கு சீக்கிரமா ஒரு வீடா போய் காசை பிரிப்போம். சரிக்கா வாங்க போவோம். என்ன நோட்டை தூக்கிட்டு எங்க போறாளுவே? ஐயா இன்னைக்கு ஆடி 18 கோயில கூழ் காய்க்கணும்ல, அதான் வீடு விட போய் காசு பிடிக்க போறாளுவே. அதானே நம்மளும் கூட போவோம். ஏ சின்ன பொண்ணு, ஏ செல்லதேக்கா. ஐயோ இவாவியாரியா என்னப்ல? சின்ன பொண்ணு எங்க போறிய? ஏன் எங்க போற உனக்கு தெரியாதோ? கையில நோட்டை பார்த்தோன்னு நீ கண்டுபிடிச்சிருப்பி. அப்புறம் நீ எங்க போறியேன்னு இழுத்துட்டு அடக்கா. இல்ல சின்ன பொண்ணு, ஆடி 18 கோயில கூழ் ஊத்துறதுக்கு காசு தானே பிரிக்க போறியே. நானும் வாரேன். ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு இப்படி போகும்போது 2 பேரும் போக கூடாதுன்னு சொல்லுவ பத்துக்க, 3 பேரா போனாதான் நல்லதான். நானும் வாரேன். வா உத்தரசா, இந்த 3 பேரும் சேர்ந்தே போவோம். வந்து தோலை வேண்டான விடுவா போறா. வா வா. சப்பாடா, இவ்வளோ கூட சுற்றி முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்கே 3 மணி ஆயிரும். அப்படியே நேரம் போன மாதிரி ஆயிருக்கும், ஊரையும் சுத்தின மாதிரி இருக்கும். ஏ இழுவே, ஏ இழுவே. இந்த வாரேன். அம்மா கேஸ்ல குழம்பு வைக்கும் போதுதான் எவ்வளவு ஒருத்தி வருவாளுவ. இந்த வாரேன். ஏக்கா நீங்களாக்கா? ஆமா ஆமா நான் அங்கதான். என்ன சின்ன பொண்ணு கையில நோட்டோட வந்திருக்கா? என்ன இழுவேன்னு ஓட்ட பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பான்ல நினைச்சேன். என்ன எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியலையோ? எதுக்கு வந்திருக்கான்னு சரியா வசப்படலையே. எதுக்கு வந்திருக்கா? உப்பு பத்தியா இந்த இழுவைக்கு? இன்னைக்கு சாயந்தரம் கோயில கூழ் ஊத்துவாவே, ஞாபகம் இருக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நல்ல ஞாபகம் இருக்கு. அத வாளியெல்லாம் கழுவி வச்சுட்டு இருந்தேன் பத்துக்க, நல்ல ஞாபகம் இருக்கு. அதானே கூழு குடிக்கிறதுக்கு மட்டும் ஞாபகம் இருக்கு. என்ன கூழ் காய்க்கிறதுக்கு காசு கொடுக்கணும்ல, அதை மறந்துடுவியோ? இன்னைக்கு ஆடி 18 கூழ் ஊத்தணும்ல, முதல்ல காசு பிரிக்க வந்திருக்கோம், காசு எடுத்து வை. ஐயா அப்படியா, மறந்தே போயிட்டேன் பத்துக்க காசு கொடுக்கணும்னு. சரி எவ்வளோ? இவ யாரு எவ்வளோன்னு சொன்னா ஏன்னு வாயை படுந்துட்டு அடப்பாள. ஏ செல்லத்தாய்க்கா நீங்களே சொல்லுங்க. இல்லவே ஒரு வீட்டுக்கு 200 ரூபா போடுறோமா? என்னது 200 ரூபாயா? அட பாவிவளா, போன தாட்டி 100 ரூபா தானே போட்டாலுவே, இந்த தாட்டி என்ன 200 ரூபா போட்டிருக்காளுவே. என்ன 200 வாயை பொழக்கா? என்ன விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு இல்ல? அவ யாருன்னு? இல்ல சின்ன பொண்ணு, போன வருஷம் 100 ரூபா தானே போட்டியே, அதான் கேட்டேன். இல்லம்மா இல்ல, போன தாட்டியே நம்மளுக்கு கூலி செஞ்சு பத்தாம போயிட்டு பத்தியா. சரி அதான் இன்னும் கொஞ்சம் கூட போட காசு வாங்கி இன்னும் கொஞ்சம் நிறைய காய்க்கலான்னு பார்த்தோம், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா சரிக்கா, என் பேரை எழுதிக்கிடுங்க. நான் வந்து இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு உங்ககிட்ட வந்து காசை கையில் கொண்டாந்து தந்துடுறேக்கா. 500 ரூபாயா இருக்கு பார்த்துக்கிடுங்க, சில்லறை இல்லை, சில்லறை மாற்றி கொண்டு வரேன். சரி இழுவேன், மறக்காம கொண்டு வந்துரு. சரிக்கா. இழுவ காசை கொடுக்காம அங்க கூழ் வாங்க வாளி தூக்கிட்டு வந்தா வாளி தூக்கி போட்டு உடச்சு போட பத்துக்க. ஒழுங்கு மரியாதையே காசை கொண்டு வந்துரு. சரி சின்ன பொண்ணு, குழம்பு வேற அடுப்புல கிடக்கு, வேலை கிடக்கு, நான் இப்போ இரவு கொண்டாந்து தாரேன். சரி சரி வாங்க, அடுத்தது முனியம்மா வீடு, அங்கே போவோம். முடியம்மா, ஏ முடியம்மா. சரி இவ்வளவுளா ஆடி மாதம் வந்துடக்கூடாது, உடனே நோட்டை தூக்கிட்டு வந்துருவாளுவே. 100 கொடு 50 கொடுன்னு. சரி அதானே காலையிலே நினைச்சேன் இன்னும் வராமல் இருக்காள் விளையான்னு. கரெக்டாக நோட்டை தூக்கிட்டு வந்திருக்காளுவ பேருக்கு. ஏ முடியுமா, நம்ம மாரியம்மன் கோயில கூழ் ஊத்துறோம், காசு எடுத்து வை. ஒரு வீட்டுக்கு 200 ரூபா போட்டிருக்கோம். என்னது 200 ரூபாயா? இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? 200 ரூபா? எம்மா எம்மா எம்மா, இங்கே எவ்வளோ வீடு இருக்கு, அவ்வளோ வீட்டுக்கும் 200 200 200 போட்டு எவ்வளோ காசு சேரும். எம்மா என்ன பண்றீங்க? கூழ் ஊத்துறீங்களா இல்லை கொள்ளை அடிக்கிறீங்களா? கொழுப்பு பத்திலாக்கா இந்த கத்திரிக்காய்க்கு கொடுக்கறது 200 ரூபா, வாங்குற கூழ் பத்தினா 1000 பேருக்கு வாங்குவாள்வே. பெரிய சட்டி சட்டியா வந்து வாங்குவாள்வே. வேற அவ்வளவு ஃபுல்லா ஊத்தாண்டான். இதுல வேற எனக்கு குறை உனக்கு வரன்னு குறை வேற பேசிட்டு கிடப்பாள்வே. சட்டி வேற கொண்டு வந்த சட்டியை ஃபுல்லா நேரச்சு தான் விடணும், இல்லைன்னா செத்துருவாள்வே. அதுவாது ஒரு நேரம் வாங்கிட்டு போவாள்வலா, 5-6 நேரம் வந்து சட்டியை ஊத்திட்டு வீட்டுல இருந்து ஊத்திட்டு அந்த ஆள் வந்து வாங்குவாள்வே. அவ்வளவு கூலியை வச்சு என்னதான் பண்ணுவாள்வன்னு தெரியல. இதை 200 ரூபா கொடுக்கறதுக்கு மட்டும் கறி வலிக்கு. என்ன செல்லதா
ரூபாய்க்கு இதெல்லாம் 200 ரூபா. ஏம்மா என் வீட்டுக்காரன்ட்டு கேட்டேன் என்ன அதில் மிதிச்சு தள்ளிட மாட்டான். ஐயோ 200 ரூபா எப்படிக்கா கொடுக்க முடியும்? 200 ரூபாலாம் முடியாதுக்கா. வேணா ஒரு 100 ரூபா தாரேன்க்கா, என் பேர்ல 100 ரூபா எழுதிக்கிடுங்க. என்னது 100 ரூபா தரியா? அப்ப குடுக்கறவங்க இன்னைக்கு இழிச்சவாயா? அவ்வளோ வரும் 200 எழுதுறாள், நீ என்ன 100 ரூபாங்க? 100 ரூபான்னு சொல்லிட்டு என்ன கூல என்ன கம்மியாக வாங்க போறா? நல்லா அந்த ஆளு வாங்க தானே போறா. 200 ரூபா எடுத்து வை. ஆமா முடியுமா? இந்த பேரு என் புருஷனும் திட்ட தான் செய்வான், என் மாமியாரே அதுக்கு மேலே கிடந்து ஆடாடுன்னு ஆடுவா. நானும் 200 ரூபா கொடுக்க தானே போறேன். சாமிக்கு தானே, சாமி செய்யறதுக்கு இப்படி அழுது செஞ்சா விளங்குமா? கொடு. உடனே இப்படி சொல்லிடுவாள், சாமிக்கு தானே செய்கிறோம்னு. இருந்தால் தானே செய்வாவே, இல்லைன்னா எங்கே இருந்து செய்வாவே? சரி போங்கம்மா, நான் தாரேன். ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டாந்து தாரேன். அரை மணி நேரத்துல கொண்டாந்து தர்றதுக்கு இப்ப என் கையில தர வேண்டியது தானே? எம்மா பேர் எழுதிக்கன்னு சொல்றாலும் ஒருத்தரும் காசை தூக்கி நீட்ட மாட்டேங்கல்வல. சே போங்க, கொண்டு வாரேன். சும்மா வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு போங்க போங்க. சரி முடியுமா, மறந்துடாம கொண்டாந்துரு. சரிக்கா. எப்படி கொள்ளை அடிக்காளுவலே? ஐயோ என்னத்த சொல்லன்னு தெரியல. 200 ரூபாவா? ஏ வள்ளி வள்ளி. அக்கா இவ என்னென்ன அலப்பற பண்ண போறாளோ தெரியல. 50 ரூபா கேட்டாலே தரமாட்டா. எச்சு கையாண்டு காக்கா கூட வரட்டாண்டா. 200 ரூபா கேட்டா வாயை பொழுது தூக்கில தொங்கிட மாட்டா. என்னத்த பண்ணேன்னு தெரியல. ஏ சின்ன பொண்ணு சும்மா இரு, அவ காதல கீழே விழுந்துற போது செத்து ரூபா பத்துக்க. சும்மா கடை இருந்தாலும் சின்ன பொண்ணு ஒரு 150 ரூபா போட்டிருக்கலாம். எதுக்கு இப்படி 200 ரூபான்னு போடுறிய? காசு பிரிக்கிறதுக்கு தானே எங்க கூட வந்தா. நீ ஏன் இப்படி சொன்னா விளங்குமா? 150 ரூபாய் உன் அப்பனா வந்து கூடு காய்ப்பான். மூடிக்கிட்டு சும்மா கடை பத்துக்க. சரி சரி கோவப்படாத. ஏ வள்ளி. ஐயா வந்துட்டாள்வளா? என் வீட்டு வாசல் முன்னாடிலாம் கத்திட்டு கிடக்காளுதே. நினைச்சேன் இன்னும் காசு பிரிக்க வந்து தொலையலேன்னு. எவ்வளோ வாங்குவாள்வளோ தெரியல. பேசாம சத்தம் கட்டாம ஓடிட வேண்டியதான் பின்னங்காட்டி பார்த்து. இப்போ மட்டும் போனோம் வந்தாலும் காசை உருவிட்டு விட்டுறாளுவே. சரி கோயிலுக்கு தானே கூடு செஞ்சு ஊத்துறாளுவே. கோயில் உண்டியிலேருந்து காசு எடுத்து செஞ்செல்லாம் மக்களுக்கு போட வேண்டியது தானே. உடனே நோட்டையும் பெண்ணையும் தூக்கிட்டு வந்துருவாளே. 100 கூடு 200 கூடு 50 கூடு 60 கூடுன்ட்டு. சரி இவளோட முதல்ல செருப்போடு அடிக்கணும். அதான் கோயிலில் தான் நிறைய காசு இருக்காங்க அவளை. அதில் செஞ்சு மக்களுக்கு ஊற்ற வேண்டியது தானே. அதுக்கும் நம்மகிட்ட தான் இலை எடுத்துட்டு காசு பிரிக்கிறதுக்கு வருவாளுவே. நம்மளே காசு இல்லாமல் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். இவளுக்கெல்லாம் அறிவே கிடையாதுப்பா. இவ்வளோ வீட்டுக்காரனும் நல்ல லட்சமாக சம்பாதிக்கானுவே. அதனால இவ்வளோ எப்படி நோட்டத்தை விட்டு திரிவளோ போகிறேன். நம்ம 100க்கும் 10க்கும் கையேந்த வேண்டியதாக இருக்கு. ஏக்கா அவ வேணும்னு வீட்டுக்குள்ள இருப்பா பத்துடுங்க. கூப்பிடுறது சத்தம் கேட்காம. அவதான் சரியான கஞ்ச பிசினரியாச்சே. அவ காசு தந்துட்டு அடுத்த வேலை பாப்பாளாக்கும். அவளும் தரமாட்டாக்கா. வரட்டும் கோயிலுக்கு வாளி தூக்கிட்டு வரட்டும். அப்ப பாத்துக்கலாம் இவளை. இதே நின்றுட்டு இருந்தா கண்டுபிடிச்சிருவாள்வே. பேசாம பேர வேண்டியதான். சாயந்தரம் போல ஒன்றும் தெரியாத மாதிரி கோயிலில் போய் கூளை மட்டும் வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். அக்கா வாங்கக்கா, அடுத்தது இந்த வீட்டுக்கு போவோம். சரி சின்ன பொண்ணு. என்னவள இந்த வெயில்ல அவ்வளவு வரை என் வீட்டு வாசம் முன்னாடி வந்து நிக்கியே? பஞ்சு கிழவி அது ஒன்றும் இல்லை. ஆடி 18 பத்தியா அன்னைக்கு அதான் கோயிலில் கூழ் ஊத்தலான்னு காசு பிரிக்கிறதுக்கு வந்தோம். நினைவு இருக்கு. அப்பயே நினைச்சிட்டு தான் இருந்தேன். இன்னும் ஆட்டை தூக்கிட்டு வருவியலேன்னு. அதான் அப்பயே காசு எடுத்து வச்சுட்டேன் பத்துக்க. இந்தா எடுத்துட்டு வாரேன். பரவாயில்லையக்கா, இந்த கிளவி கூட கரெக்டாக காசு எடுத்து வச்சிருக்க பாருங்களேன். கிளவிக்கு இருக்க புத்தி கூட இந்த ஊரில் இருக்க எவளுக்கும் இல்லை. நான் கூட இந்த கிளவி தருமா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பத்துக்கிடுங்க. பரவாயில்ல, கிளவி பாருங்க கரெக்டாக காசெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த பஞ்சு கிழவி இந்த மாதிரி ஒரு சாக்கு கொடுக்கணும் நானே எதிர்பார்க்கலவோ. இந்தாங்கடி ஆடி மாசத்துக்கு கூழ் ஊத்துறதுக்கு நான் கொடுக்குற தொகை 10 ரூபா. நல்லா பெரிய எழுத்தா என் பேரை எழுதி 10 ரூபான்னு போடுங்கடி. அட கிழவி 10 ரூபாய் கொண்டாந்து நீட்டுது பாரு. சரி கிழவி பத்திய காட்டுது பாரு. என்னங்கடி அவ்வளவு வர என்னையே பார்த்துட்டு இருக்கியே? 5 ரூபா தான் கொடுக்கலான்னு நினைச்சேன் பார்த்துக்க. சரி சாமிக்கு கொடுக்கறத குறை வைக்க கூடாது, முழுசா கொடுக்கணும்னு தான் 10 ரூபாய கொண்டாந்து நீட்டுறேன். இந்த தெருவுல ஒருத்திவளும் 10 ரூபா கொடுத்துருக்க மாட்டாளுவே. எல்லாம் 4 ரூபா 5 ரூபான்னு தான் கொடுப்பாளுவே. ஆட்டியம்மாளுவே. நான் 10 ரூபா கொடுத்துருக்கேன்டி. என் பேரை முதல்ல எழுதுங்க. ஆமா அப்படியே உன் பேரை முதல்ல எழுதி நோட்டுவாவே. எனக்கு வாயில நல்லா வருது பார்த்துக்க. கிளவி நானும் காசு எடுக்க போறேன்னு கொஞ்சம் நிறைய தான் காசு கொடுப்பா போல நினைச்சேன். 10 ரூபா எடுத்துட்டு வந்து நீட்டா. உனக்கு அறிவுல கிளவி. ஒரு 100 150 கொடுத்தா கூட பரவாயில்ல மனசாரி இருக்கும். ஏன் ஒரு 50 ரூபா கொடுத்தா கூட மனசாரி இருக்கும். 10 ரூபாய் கொண்டாந்து நீட்டிட்டு இருக்கா கிளவி. என்ன பொண்ணு தாய் மருமோளே ஓவரா பேசிட்டு இருக்கா? ஓவரா இந்தாங்கடி கூளுக்கு சாமிக்கு நான் கொடுக்கற காசு 10 ரூபா இந்தாங்க. கிளவி அந்தாலும் ஒரு அடி அடிச்சுன்னு வச்சுக்கேன். அந்தாலும் மண்டை பொழுது பேன்னு போயிருவேன். அந்தாலும் இன்னைக்கு ஆடி பெருக்கம்ல ஒரு பெருக்கம் இல்லன்ட்டு ஆத்திரத்தை கிளப்பாத பத்துக்க. சின்ன பொண்ணு கொஞ்சம் கோவப்படாத, அமைதியே இரு. ஏக்கா எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஏதாச்சும் பெரிய கல்லு கிடைச்சிச்சுன்னா அப்படியே மண்டையில போட்டு சுவாலிய முடிச்சிடலாம் போல வருது. கிளவி கொழுப்பு பத்தி கொழுப்பு 10 ரூபாய் கொண்டு வந்து நீட்டிட்டு நக்கல் வேற நக்கல்.
ஏ பஞ்சுபாட்டி, நாங்க ஒரு வீட்டுக்கு 200 பிரிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்ன 10 ரூபாய் கொண்டு வந்து நீட்டுறியே? 200 தரலனாலும் ஒரு 100 ரூபாயாவது கொடுங்க. அது என்னக்கா அவ்வளோ 200 வாங்கிட்டு கிளவிட்ட மட்டும் எதுக்கு 100 வாங்கணும்? கிளவி 200 கொண்டு வா. என்னது 200 ரூபாவா? 200 ரூபா இருந்தா நான் ஒரு மாசத்துக்கு போதும் போதும்லாம் வச்சு செலவழிப்பேன். 200 ரூபாயா? எப்படி 10 ரூபாய் பிடிக்கிறதா இருந்தா வாங்குங்க, இல்லைன்னா போங்க. கிளவி ரொம்ப பேசி ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கா பத்துக்க. 200 எடுத்து வை, இல்லைன்னா கோயிலுக்கு கூழ் வாங்கணும்னு சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டு வந்து மண்டையா பொழந்துருவேன் பொழந்து. எப்படி என் ஊர் கோயில் நான் வருவேன் கூழ் வாங்க. பெரிய சட்டி பானைலாம் எடுத்துட்டு நான் வருவேன் கூழ் வாங்க. நீ அவடி என்ன கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு? நல்லா கூழ் வாங்குறதுக்கு மட்டும் நல்லா பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு வா. காசு கொடுக்கணும் மட்டும் வலிக்குதோ? எவ்வளவு? அதான் 10 ரூபா தந்திருக்கேன்ல. யார் என்ன இந்தாங்க பிடிச்சிட்டு பேர் எழுதிட்டு போங்க. உன் 10 ரூபாய் வேண்டாம், ஒரு மண்ணை வேண்டாம். கோயில் பக்கம் வந்தா காலை உடச்சு விடுவேன் காலை. ஏக்கா வாங்கக்கா போவோம். கிழவிக்கு கொழுப்ப பத்திகளா? இப்பவா அப்பவா நீ இழுத்துட்டு கிடக்கு. 100 ரூபாய் 200 தரதுக்கு அவ்வளோ வலிக்குது. இதுல வேற இவ மொபைல் ஃபாரின்ல வேலை பார்க்கானா? ஃபாரின்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஃபாரின்ல போய் கக்கூஸ் தான் கழுவான்னு நினைக்கேன். எடுபட்ட சிரிக்கி, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏமாவன கக்கூஸ் கழுவுவாங்க? நீவே கழுவுடி கக்கூஸ. கிளவி 10 ரூபா கொடுத்துட்டு வாய் பேசாத வாய் போ. அந்தால இவ வீட்டுக்கு வந்த பத்தியே நம்ம புத்திய செருப்பால் இருக்கணும். ஏக்கா வாங்க போவோம். ஒத்தரசா என்னன்னு பாத்துட்டு இருக்கா? வா இடத்த காலி பண்ணுவோம். கிளவி வரட்டும், கோயிலுக்கு வரட்டும். அந்த கிளவி நான் பாத்துக்கிறேன். போங்கடி, வேண்டானா போங்க. 10 ரூபா கொடுத்தனா அவ்வளவு வலிக்குது என்ன? போங்கடி போங்க. கொழுப்பு பாத்தீங்களா அந்த கிழவிக்கு? கிழவி எப்ப போய் சேர போறாளோ தெரியல. கோயிலுக்கு காசு கொடுக்க அவ்வளோ வலிக்குது. ஆனா கூழு மட்டும் நல்லா குடிக்க வருவா. கிழவி. ஒத்தரோசா இப்போதைக்கு எவ்வளவு காசு பிரிஞ்சிருக்கு? சின்ன பொண்ணு 10,000 ரூபா கிட்ட பிரிஞ்சிருக்கு பத்துக்க. இன்னொரு 8 பேர்கிட்ட காசு தரணும் பத்துக்க. நம்ம இழுவே வேற முனியம்மா வேற கிளை வேற தரல. வேற வள்ளி வீட்டுல ஆளே இல்ல. வேற இன்னும் நீயும் தரணும் பத்துக்க. ஒத்தரோசா இந்த என் வீட்டுக்கு முன்னாடி தானே நிற்கும். இந்த நான் இப்ப எடுத்துட்டு வரேன். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா அதான் 10,000 ரூபாய்க்கு மேலே பிரிஞ்சிருக்கலாக்கா. இவ்வளோ நேரம் வெயில் அங்கே எங்கன்னு அலைஞ்சு பாருங்க. அம்மா காசை பிரிச்சுட்டு இவ்வளோட்ட சண்டை போட்டு மாறடிச்சு காசை பிரிச்சுட்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் கோயிலில் கிடந்து கூழை காய்க்கணும். அவ்வளோ வேலை இருக்குது பார்த்துக்கிடுங்க. பேசாமல் ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கி குடிப்போமாக்கா கோயில் காசில்? என்ன சின்ன பொண்ணு சொல்கிறா? அதெல்லாம் சரி வராது பார்த்துக்க. நம்ம கோயிலுக்காண்டி தானே பண்ணுறோம். அதுக்குன்னு வேற இந்த பிரிச்சு காசில் ஜூஸ் வாங்கி குடிச்சா நல்லாவா இருக்கும்? ஏக்கா கோயிலுக்காண்டி தாங்க பண்றோம். எவக்கா பண்றா? நம்ம பாருங்க கால் கடுக்க வெயில கிடந்து நம்ம தாங்க காசு பிரிச்சிருக்கோம். இனிமே நம்ம தான் போய் கூழையும் காய்க்கணும். ஒருத்தியும் வர மாட்டாள். கூழ் வாங்கியும் குடிக்கிறதுக்கு மட்டும்தான் அவ்வளோ லைன்ல வந்து நிப்பாளுவே. நம்ம அதெல்லாம் வாங்கிடலாம்க்கா. சாமி ஒன்றும் கோச்சிக்காதுக்கா. வேற நம்மளுக்கும் டயர்டா இருக்கு பத்தியில ஜூஸ் வாங்கி குடிப்போம். ஆமா செல்லத்தாய்க்கா, எனக்கும் சின்ன பொண்ணு சொல்றது தான் ஏதோ சரின்னு தோணுது பார்த்துடுங்க. இவ்வளோ நேரம் வெயில அழிஞ்சிருக்கோம் பார்த்தீங்களாக்கா. போய் வாங்கி ஜூஸ் கீஸ்ன்னு ஏதாவது குடிப்போம்க்கா. சில்ல உத்தரவுசா அது என்னமோ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு பத்துக்கு கோயில் காசுல வாங்கி குடிக்கிறதுக்கு. வேண்டாம்ல வேண்டாம். அது எதுக்கு போட்டு? ஏக்கா சும்மா கிடங்கக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. பாருங்க இதில் என்ன 200 300 கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்குது. அது நம்ம வாங்கி குடிப்போம். ஒன்றும் தப்பு இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம தானே இவ்வளோ தானே அலைஞ்சு கஷ்டப்பட்டுக்கோம். சின்ன பொண்ணு சொல்லியது சரிதான். ஆமாக்கா போவோம். உத்தரவுசா செல்லத்தாய்க்கா இப்படிதான் சொல்லுவாவே. வாங்கி கொண்டாந்து கொடுத்தா குடிப்பாவே. வா நம்ம 2 பேரும் போய் வாங்குவோம். சரி சின்ன பொண்ணு தான் போவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து இதோட முடியலை, இன்னும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பார்ட் வந்து இன்னொரு 2-3 நாளில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கெல்லாம் ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஷெல்ஷியா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் ரேவதி, ஹாய் லாக்ஸ், ஹாய் செல்வி, ஹாய் முருகன், ஹாய் அரிமுருகன், ஹாய் அருண், ஹாய் சத்யஸ்ரீ, ஹாய் கீதா லக்ஷ்மி, ஹாய் கிஷோர், ஹாய் தருண் பாலா, ஹாய் ஹரீஸ்வரன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஹாய் சொல்லணும்னா உங்கள் நேமும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் ஹாய் சொல்ல முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.